Hello everyone, hope you're doing well and being very safe. So in the subject of method of education, we are in the second unit. The continuation of the second unit is this video. So இதுல வந்து advanced organizer model theory by Ausubel அப்படிங்கிறவரை பத்தி, அதாவது this theory is framed by, அதாவது meaningful verbal learning, David P. Ausubel அப்படிங்கிறவர் frame பண்ணிருக்காரு. Based on three concerns: how knowledge is organized, அதாவது curriculum content வந்து எப்படி organized இருக்கு, how mind works to process the new information, learning, ஒரு புது இன்ஃபர்மேஷன் வருது, அந்த மைண்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுது. தேர்ட் ஒன், how teachers can apply these ideas in their curriculum, அதாவது ஒரு வே ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு நியூ மெட்டீரியலை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்றாங்க, டீச் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இந்த ஐடியாலஜிஸ் ஹவு தே கேன் யூஸ் இட் அப்படிங்கிறது தான் இவருடைய 3 மெயின் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீச்சர் கன்சர்ன், மேக்ஸிமம் ஆஃப் த லேர்னிங் டேக்ஸ் பார்ட் இந்த டீச்சர் கன்சர்ன் ஒர்க்ஸ். ஸோ டீச்சர்ஸ் சம்திங், அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஜஸ்ட் அடாப்ட் த டீச்சர்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் தே ஜஸ்ட் ஃபாலோ இட். ஜென்ரலி இந்த லேர்னிங் இல்லை இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இதெல்லாமே வரும்போது ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனெக்டிங் த ப்ரெசென்ட் நாலேஜ் வித் ப்ரீவியஸ் நாலேஜ், அதாவது கனெக்டிங் த ப்ரெசென்ட் இன்ஃபர்மேஷன் வித் த ப்ரீவியஸ் பாஸ்ட் நாலேஜ் வாட் யூ ஹேவ். ஸோ இதில் வந்து ஐடென்டிஃபையிங் த கோல்ஸ், இதுலேயே வந்து 3 மெயின் பார்ட்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டு த ப்ரியர் நாலேஜ், அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், விஷுவலைட்ஸ். இந்த 4 வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரக்சர் த நாலேஜ். ஒரு லாங் டைம் மெமரிக்கு நீங்க ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அட் தி சேம் டைம் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு லாங் டைம் மெமரியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் உங்க மைண்ட்ல அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுசா நீங்க என்னென்னலாம் கத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்க பழசோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எல்லாருமே கிச்சன்ல இருப்போம், ஒரு சாம்பார் குக் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் நீங்க ஒரு 10 இயர்ஸா ஒரே மெத்தட் ஆஃப் சாம்பார் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு தெரியும் சாம்பார் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து இதுதான் அப்படின்ட்டு. பட் யூ ஆர் கோயிங் டு அ கிளாஸ், ஒரு ப்ராப்பர் குக்கரி கிளாஸ்க்கு வந்து நீங்க போறீங்க, வேர் யூ லேர்ன் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ், புது விஷயங்களை வந்து கத்துக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், புது விஷயத்த மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ வில் லூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜோடைய இந்த நியூ சாம்பார் கத்துக்கிட்டீங்க இல்லைங்களா, அதை வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ லாங் டைம் மெமரியில என்னைக்குமே அழியாத ஒரு விஷயமாவும் அண்ட் டக்குன்னு டு ரெக்கலெக்ட் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளாகட்டும், ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ப்ரெசன்ட் நாலேஜ் ப்ரீவியஸ் நாலேஜோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து நிறைய பேத்துக்கு லேக் ஆகுது. நம்ம ஜென்ரலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி எவ்ரி டீச்சர் ப்ளீஸ் பி யூனிக். நீங்க ஒரு சப்ஜெக்ட் நடத்த போறீங்க அப்படிங்கிறப்பவே அதுல நீங்க வெல் ப்ரிப்பேர்டா இருங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு டைரக்டா இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா இதுதான், இதுல வந்து இதெல்லாம் இருக்கு, திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு திருப்பி வரதை விட்டுட்டு முன்னாடியே அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடியே சில்ட்ரன் இன்னைக்கு டாபிக் இதுதான், இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தின ஏதாவது ஐடியாலஜிஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் ப்ராப் சம் கொஸ்டின்ஸ், ப்ராபிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஜென்ரலான கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ஸ்ல ப்ராப் பண்ணி அவங்க கிட்ட இருந்த அந்த ஆன்சர்ஸை வந்து நீங்க கெயின் பண்ணிக்கிறது. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டாபிக்கை ஈஸியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரா ஒரு கான்செப்ட் இருக்கும், அதோட இந்த நியூ கான்செப்ட் அவங்க வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வைங்களேன், சூப்பரா படிச்சுட்டே வருவாங்க. பட் அட் தி சேம் டைம் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் தே டோன்ட் பி ஆர்கனைஸ்ட். எப்பப்போ எப்படி படிக்கணும், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற தாட் நம்மள நிறைய பேத்துக்கே இருக்கும். ஸோ ஆஸ் சில்ட்ரன் அவங்களுக்கு அது கண்டிப்பா இருக்கும். நீங்க ஆஸ் அ டீச்சரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட்ஸ் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீ வந்து இது இப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இது இப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இதுதான், இதுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இப்படிதான் இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க அதை சொல்லும் போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் அ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. ஸோ அவங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸோட சம்டைம்ஸ் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலி ஆர்கனைஸ்டா அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க தெரியாது. That is why they fail to connect with the previous knowledge with the present knowledge. So you tell them this is how it works, this is how it should go on. அதெல்லாம் நீங்க சொல்லும்போது they'll be grasping it so easily and it will be easy for them to understand it very well. Next வந்து visual aids. Visual aids நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா
இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டைம் மெமரியாக ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ வந்து நான் ஒரு கதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 years கழிச்சு நான் அந்த கதையை உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா உங்களில் 2% ஆஃப் த பீப்புளுக்கு தான் ஞாபகம் இருக்கும். அதுவே நீங்கள் இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, 2 years கழிச்சு அந்த படத்தை உங்ககிட்ட கேட்டால் ஆமாம் அந்த படத்தில் இதெல்லாம் வரும் அப்படிலாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாகுபலி வந்தப்போ பார்த்தோம், இது அதுக்கப்புறம் பாகுபலி பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இப்போ கூட பாகுபலியில் ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருக்கும், செகண்ட் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தேன் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரைட்டிங் வாட் எவர், விஷுவலாக நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும். ரொம்ப நாளைக்கு அது வந்து உங்கள் மனசை விட்டு மறையாது. ஸோ விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது ரொம்பவே முக்கியம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மாடல், அதாவது ஒரு சில மாடல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதோடைய சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாடலுக்கு 3 phases இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர், ப்ரெசன்டேஷன் ஆஃப் த லேர்னிங் மெட்டீரியல், ஸ்ட்ரென்தனிங் த காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷன். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டான ப்ரெசன்டேஷன் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அட் மல்டிபிள் டைம்ஸ் வி டீச் தம் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸை கண்டினியூஸாக சொல்லிட்டே இருக்கீங்க. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்கனைஸ்டர் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தோம். யூ வுட் நீட் டு மேக் அ சைல்ட் டு பி ஆர்கனைஸ்ட். இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் யூ ஷுட் மேக் தெம் கிளியர் வித் த பாயிண்ட். இதுதாங்க பாயிண்ட் அப்படிங்கிறது தே ஷுட் பி கிளியர். they should understand your point easily. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கண்டென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வருது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் டைம்னு ஒன்று கொடுக்குறீங்க, அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்க வந்து அவங்களுடைய ஆன்சர்ஸை கொடுக்கலாம். தென் யூ இன்ட்ரடியூஸ் த ஆர்கனைசர்ஸ். இது இப்படி தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புங்கும் போது they'll be very organized. இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வந்து they can repeat it several times so that it can be very easy for them. In the easy phase it will be like helpful for them for a longer run அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து presentation of learning material. learning material அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே தெரியும். வாட் எவர் we teach அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம காமிப்போம். in the form of lectures, discussions, films, experiments, இல்ல கைண்ட் ஆஃப் ரீடிங், எதுவா வேணா இருக்கலாம். பெரிய வாஸ்ட் சாப்டர் இருக்கு, அது வந்து இப்படி அப்படி அப்படி இப்படின்னு நீங்க ஒரு டீச்சிங் நிறைய ஸ்டோரி சொன்னாலும் அது நிறைய பசங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுமா அப்படிங்கிறது இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ரேதர் இஃப் யூ டெல் தெம் ஒரு 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 சின்ன டீச்சிங் எய்டா இருக்கலாம், ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டா இருக்கலாம், அதை வந்து நீங்க வாயில சொல்றதை விட அந்த குழந்தைங்களே கூட்டிட்டு போய் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்லேருந்து வாட்டர் வந்து சக் பண்ணி ஸ்டெம்முக்கு வந்து லீவ்ஸ்க்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும், சிலருக்கு புரியாது. பட் தேர் ஆர் சம் பிளான்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ வாட்டரில் வந்து வேற கலர் இங்க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணி பிளான்ட் உள்ள போட்டிங்கன்னா அந்த வாட்டர் சக் ஆகுறது கலர் டிஃப்ரெண்ட் ஆகும்போது குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக புரிய வரும். ஓகே இப்படிதான் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டிங் வித் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், கிவிங் தெம் சம் எக்ஸாம்பிள்ஸ், ஃபிலிம்ஸ், அனாலஜிஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய லேர்னிங்கும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் கொடுக்கறது வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் த காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷன். முன்னாடியே இந்த ஆசிபிள் மெத்தட்ல வந்து 3 மெத்தட்ஸ் பார்த்திருப்போம். ஸோ இவர் வந்து இப்போ ரிக்ரியேட் பண்ணி ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறாரு. அதாவது it should promote the integrative reconciliation among the children. ஆக்டிவ் ரெசிப்டேஷன் குழந்தைங்களுக்குள்ள டெவலப் ஆகணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். நம்ம சப்ஜெக்ட் மேட்டரை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றதுக்கான எபிலிட்டி அண்ட் நாலேஜ் அந்த குழந்தைக்கு இருக்கணும். கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ப்ரொமோட்டிங் இன்டிகிரேட்டிவ் கன்சலேஷன் ரீகான்சலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். It happens in several ways, but we just look into the few ways இப்போ. ஸோ குழந்தைங்களுக்குள்ள tell them the ideas, tell them the main ideology again and again. அப்போதான் அவங்களுக்கு வந்து அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ask them the summary. இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன், what do you understand, இதுலேருந்து உனக்கு என்ன தெரிஞ்சது, what is the learning outcome நீங்கள் கேட்கலாம். ரிப்பீட் அண்ட் ப்ரிசைஸ் யோர் டெஃபினேஷன். திருப்பி திருப்பி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்க, பட் வளவளன்னு சொல்லாதீங்க. பி ப்ரிசைஸ்ட், கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ்க் தெம் டு டிஃப்ரென்ஷியேட். இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, நீ வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இதை கற்றுக்கிட்ட, நேற்றுக்கு வந்து நீ இதை படிச்சிருப்ப, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ தட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிவ் தெம் தட் ஸ்பேஸ் டு திங்க், டு டிஃப்ரென்ஷியேட், டு ஆன்சர். Also tell them and the teaching learning methods அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கேளுங்க. நீங்கள்
when as I told you already, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கேட்கும்போது தான் they will be answering you and that will be very helpful for your next level of judging them. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டிங் ஆக்டிவ் ரெசப்ஷன் ஆஃப் லேர்னிங். அதாவது இது என்ன அப்படின்னா, நியூ மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஜஸ்ட் டிஸ்கிரைப் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் டு யுவர் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அண்ட் you can ask the students to verbalize the material. அவங்களே வந்து they can make the materials with the use of technologies இல்ல some kind of references வச்சு அவங்களே கூட மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நீங்க இப்படி சொல்லி கொடுத்துறீங்க, இல்ல வந்து ஒரு விஷயத்துக்கான டிபேட் வாட் எவர் இட் மைட் பி, ask them the alternative source. இதுக்கு வந்து வேற என்ன சோர்சஸ் இருக்கலாம், வேற என்ன, இதுக்கு இதுதான் கன்க்ளூஷன் நீங்க கொடுத்துருக்காங்க, இதுக்கு வேற என்ன கன்க்ளூஷனா இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க அவங்களே யோசிக்க வச்சு அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்க கேட்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Taking a critical approach to the subject matter. So you should ask the students to வந்து assumption and interference வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும். Whatever the assumption and interferences they have, you should ask them to judge it. இது கரெக்டா தப்பா ஜட்ஜ் பண்ணு. ஒரு விஷயத்தை நீங்க கத்துக் கொடுக்குறீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, ஒரு ரிசல்ட் வருது, அது வந்து வெதர் இட்ஸ் அ கரெக்ட் ஒன் ஆர் அ ராங் ஒன் அப்படின்னு கிரிட்டிக்கல் அப்ரோச் டு த சப்ஜெக்ட் மேட்டரை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றது ஒரு டீச்சருடைய வேலை. நெக்ஸ்ட் இஸ் கிளாரிஃபிகேஷன். ஸோ you should be able to clarify the doubts aroused by the students. ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கேட்கறக்கு அலோ பண்ணுங்க. கேட்கறக்கு அலோ பண்ணாதான் அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் just tell them whether when they raise the questions, try to clarify their doubts and make sure that it's meaningful. ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் இல்லாதப்போ நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வெல் எக்யூப்டு ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றுறப்போ தான். அண்ட் எல்லா டெக்னிக்ஸுமே ஒரு லெசன் எடுக்கும்போது உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லை சில லெசனுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், சில லெசனுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரிலேட்டட் டு த டைம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, ரிலேட்டட் டு த டாபிக் எப்படி இருக்கு, சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கே தெரியும் இந்த டாபிக் இப்படி கொண்டு போகலாம், அந்த டாபிக் அப்படி கொண்டு போகலான்னு. ஸோ ரிலேட்டட் டு தட் யூ ஜஸ்ட் டீச் தெம். ஒரு லேர்னிங் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டோம், இல்லை ஒரு சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் எய்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ யூ நோ தட் தேல் பி ஆர்கனைஸ், தேல் பி லேர்னிங், இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நியூ இன்ஃபர்மேஷனை ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷனோட அவங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபைனலி தே ஷுட் ஹேவ் அன் இன்ட்ராக்ஷன், அதாவது சோஷியல் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அதை வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பியர் குரூப்புக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன். ஸோ ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து அவங்களே ஆராய ஆரம்பிப்பாங்க. மோர் இன்ட்ராக்டிவ் தே ஆர், த மோர் நாலேஜ் தே கெயின் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன் ஷார்ட்டர் வேர்ட்ஸ், இன் ஷார்ட்டர் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். யூ டெல் தட் சில்ட்ரன் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட் த டைம் யூ கேன் அனலைஸ் த ஸ்டூடெண்ட் அண்ட் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். த குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சே அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு உங்களோட டீச்சிங்ல இருந்து அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ஒர்க்ஸ் இன் அ கிரேட் வே. நெக்ஸ்ட் இஸ் சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டான பாயிண்ட்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் ஹவு வெல் யூ சப்போர்ட் யுவர் லெசன், லைக் சார்ட்ஸ், மாடல்ஸ், ஃபிலிம் ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கான்செப்ட்ஸை எவ்வளோ ரிலேட்டடாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நர்ச்சரண்ட் எஃபெக்டிவ் தியரி, அதை மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரம் த ரீடிங், வாட் எவர் தே ரீட் அதுலேருந்து அவங்க கற்றுக்க முடியுதா அப்படிங்கிறது தே ஷுட் பி ஏபிள் டு நோ. இன்கொயரி, லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்களா, குவாலிட்டி ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்செல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து ஹவு டு தே யூஸ் த மீடியா ஃபார் த பிரசன்டேஷன் அப்படிங்கிறதும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல் CAM அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ராட்டஜி டிசைன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாய்ஸ் அண்ட் வீல் 1972ல் பேஸ்ட் ஆன் ரீசர்ச் யாரை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெரோம் பெர்னர் அண்ட் அவரோட அசோசியேட்ஸ் வச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு கான்செப்ட் லேர்னிங் ப்ராசஸ் பண்ணி லைக் வித் டிஃபரன்சியேஷன் தே ஃபவுண்ட் திஸ் மாடல்.
என்டைட்டில் அந்த புக்குக்கு வந்து தே கிவன் அ டைட்டில் தட் a ஸ்டடி ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் கான்செப்ட்ஸ். கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இஸ் a மென்டல் ரெப்ரசன்டேஷன் ஆர் a மென்டல் பிக்சர் ஆஃப் சம் ஆப்ஜெக்ட், இல்லை ஒரு சில கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் எவர் தே ரீட் அவங்க மைண்டில் ஒரு பிக்சராக அது ஓடி அது வந்து அவங்க மைண்டில், இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா மேம் எல்லாம் ஸ்டோரி நடத்தும் போது நம்ம நிறைய இமேஜினேஷனுக்கெல்லாம் யோசிச்சு வச்சு வைப்போம். அது வந்து உங்களுக்கு மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக பதியும். ஈஸியாக உங்களுக்கு வந்து in order for the examination, whether it's for the examination or for the learning process, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்